தேர்ட் பாயிண்ட்டு, நமக்கு இது வரையும் ஜென்ரலாக ஏ கொடுத்துருந்தாங்க. இப்போ நம்மளுக்கு ஜென்ரலாக வந்து சி கொடுத்துருக்காங்க. ஸோ எழுது நம்பர் கொஸ்டின், ஏ யூனியன் பி கிராஸு சி ஈக்குவல் டு, அப்படின்னா இதோட அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி என்ன வந்திருக்கும், ஏ கிராஸு சி யூனியன் பி கிராஸு சி அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கும். ஓகேங்களா? இப்போ இதுக்கு எல்லாமே புதுசாக நம்ம கண்டுபிடிக்கணும். முன்ன ரெண்டு சம்மும் சேமாக இருக்கும், இந்த சம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, இப்போது ஏ யூனியன் பி ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம். ஏ யூனியன் பி அப்படின்னா ஏவோட வேல்யூ என்னது 0 1. அடுத்தது நெக்ஸ்ட் வந்து யூனியன் பியோட வேல்யூ வந்து 2 3 அண்டு 4. ஓகேங்களா? யூனியன் அப்படின்னு சொன்னால் எல்லாத்தையும் சேர்த்து எழுதணும். சேர்த்து எழுதிக்கலாம். 0 1 2 3 அண்டு 4. ஓகேங்களா? எல்லாமே வந்துருச்சு. இது கூட நம்மளுக்கு என்ன பண்ணணும், சியை வந்து கிராஸ் பண்ணணும். நமக்கு கொஸ்டின் மறுபடியும் எழுதுகிற நம்பர், ஏ யூனியன் பி கிராஸ் சி, கிராஸு சி அப்படின்னா 0 1 2 3 4 கூட நம்ம என்ன கிராஸ் பண்ணணும், 3யும் 5யும் கிராஸ் பண்ணணும். ஓகேங்களா? கிராஸ் பண்ணிக்கும். 0 3 அடுத்தது 0 5. ஓகேங்களா? 1 3 1 5. நெக்ஸ்ட்டு 2 3 2 5. அடுத்தது 3 3 3 5. நெக்ஸ்ட்டு 4 3 4 5. ஓகேங்களா? முடிஞ்சிச்சு. நம்ம ஃபஸ்ட்டு அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைட் பார்த்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ரைட் ஹேண்ட் சைட் பார்க்கலாம். ரைட் ஹேண்ட் சைடு பாருங்கள், ஏ கிராஸு சி யூனியன் பி கிராஸு சி. ஓகேங்களா? ஏ கிராஸு சி எழுதிக்கலாம். ஏ கிராஸு சி, ஏ கிராஸு சி, ஏவோட வேல்யூ எழுதலாம் 0 1. கிராஸு சியோட வேல்யூ வந்து 3 5. ஓகேங்களா? இதை நம்ம கிராஸ் பண்ணிக்கும். கிராஸ் பண்ணால் நமக்கு இதை கிராஸ் பண்ணால் நமக்கு என்ன வருது, ஓகே 0 3 அடுத்தது 0 5 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். நெக்ஸ்ட்டு 1 3 அடுத்தது 1 5 அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் வந்துடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பி கிராஸு சி, பி கிராஸு சி, பியோட வேல்யூ என்ன இருக்குது 2 3 4. சியோட வேல்யூ வந்து கிராஸ் சியோட வேல்யூ வந்து 3 5. கிராஸ் பண்ணிக்கலாங்களா? கிராஸ் பண்ணால் இதுக்கும் கிராஸ் பண்ணிக்கலாம். 2 3 2 5. அடுத்தது 3 3 3 5. நெக்ஸ்ட்டு 4 3 4 5. ஓகேவா? முடிஞ்சது. ஸோ நான் அதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போது இது ரெண்டுத்துக்கும் யூனியன் எழுதணும். அதாவது ஏ கிராஸு சிக்கும் அடுத்தது யூனியன் பி கிராஸு சிக்கும் நமக்கு வந்து யூனியன் எழுதணும். ஸோ இதுக்கும் வந்து யூனியன் எழுதிக்கலாம். 0 0 3. அடுத்தது வேறு ஏதாவது 0ல் இருக்குதா பார்ப்போம். 0ல் இல்லை. அடுத்தது 0 5. ஓகேங்களா? அடுத்தது 1 3 இருக்குது. அடுத்தது 1 5 இருக்குது. அடுத்தது இங்கே பாருங்கள் 2 2
3 இருக்குது. அடுத்தது 2 5 இருக்குது. அடுத்தது 3 3 நெக்ஸ்ட்டு 3 5 4 3 இருக்குது. அடுத்தது 4 5 இருக்குது. ஓகேங்களா, க்ளோஸ் பண்ணிக்கும். இதை நான் வந்து 2 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ 1 2 ஈக்குவலாக இருக்குதான்னு சொல்லி பார்ப்போம். ஒன்று வந்து ஃபஸ்ட்டு எல்லாத்துக்குமே செக் பண்ணிக்கணும். 0 3 0 3 0 5 0 5 1 3 1 3 1 3 1 5 1 5 2 3 2 3 2 5 2 5 3 3 3 3 3 3 5 4 3 4 3 4 5 4 5 ரெண்டுத்துலையுமே இருக்குது, சேமாக இருக்குது. அப்போ 1 ஈக்குவல் டு 2 நமக்கு ப்ரூஃப் பண்ணிட்டோம். நமக்கான ஆன்சர் வந்து முடிஞ்சிடுச்சு. நமக்கு 6th வந்து 3 சம் கொடுத்துருக்கோம். 3 சம்முமே வந்து 1 by 1 போட்டாச்சு. இந்த 3 சம்மில் வந்து எக்ஸாமுக்கு அடிக்கடி கேட்குறாங்க. இதில் வந்து ஏதாவது ஒரு பாயிண்ட் வந்து கொடுத்து 5 மார்க் சம்மாக நமக்கு கேட்குறாங்க.